ஸ்ரீ அஸ்ட்ரோசென்னையர் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு எல்லா வளமும், நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமார வேண்டிக்கிறேன். ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நாம 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலே இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமா அமையுங்கிற நம்பிக்கையில இந்த 2025 ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கடகம். கடக ராசிக்காரங்க இந்த 2025ஆம் வருடத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஏன்னா உங்களுடைய அஷ்டம சனி உங்களை ஆட்டி வைத்த கோலம் அது. அஷ்டம சனியில படாத பாடுபட்டுட்டீங்க கடகராசிக்காரர்கள். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க கடந்த 2 வருஷமா பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். இன்னுமே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கீங்க. இந்த 2025 ஜனவரி மாதம் அதற்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். கடந்த 2 மாதமா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாகி இருந்தார். அது உங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுத்துருக்கும். மற்ற மாதங்களை விட கடந்த 2 மாசமா கொஞ்சம் டென்ஷனான சூழ்நிலையே இருந்திருக்கு உங்களுக்கு. நீங்க ஒண்ணு நினைச்சா அது நடக்காது. எதை பண்ணாலும் அது ஏடாகூடமான ஒரு பலனை கொடுத்துருக்கும். அதனால உங்களுக்கு டென்ஷன் தான். ஒண்ணு செய்யணும் செய்யணும்னு ஏதாவது ஒரு வேலையை முக்கியமான விஷயத்த செய்யணும்னு கையில எடுத்தா அது தடங்கல் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால உங்களுக்கு பல டென்ஷன். இந்த மாதம் அந்த செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு போறார் வக்ரமாகி. அதனால உங்களுடைய ராசி ஃப்ரீ ஆயிடுது. நீங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயா இருக்க போறீங்க இந்த ஜனவரி மாதம். நீங்க நினைச்ச காரியங்களை இந்த மாதம் செய்யலாம். ஓரளவுக்கு அது பலனை கொடுக்கும். நல்ல பலனையே கொடுக்கும். அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுதான் நடக்க போகுது இந்த மாதம். செலவுகள் கட்டுக்கடங்காம போகுது இந்த மாதம் ஜனவரி மாதமும். ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரியன் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய விரையாதிபதியும் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல மறையறதும் அவ்வளோ நல்லது இல்லை. பண வரவுக்கும் சில தடைகள் இருக்கு. வந்த பணமும் நிறைய உங்களுக்கு செலவாகின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த செலவுகள் கூட ஒரு நல்ல செலவா அமையாம தேவையில்லாத விரயங்களா அமையுது. குரு உங்களுக்கு ஒரு பக்கம் பணத்தை ஓரளவுக்கு கொடுத்தாலும் கூட இந்த மாதமெல்லாம் உங்களுக்கு ஓரளவு செலவுகளோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால கடகராசிக்காரர்கள் செலவு செய்யற விஷயத்துல கவனமா இருங்க. எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லைங்கிறத வகைப்படுத்தி நீங்க செலவு பண்ணுங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் அவரும் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகளும் வீணாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கஷ்டப்பட்டு செய்கிறோம், கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து ஒரு விஷயத்த செய்கிறோம். அந்த முயற்சிகள் இப்படி வீணாயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் ஏற்படும். அது என்னதாங்க எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவோட அமைப்பு எல்லாமே நல்லதா இருக்கு. குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதுல கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேலை செய்யுது. இது ஏதாவது உங்களுடைய செயல்களையும் முயற்சிகளையும் பாதுகாக்கலாம். உங்களோட அதிர்ஷ்டம் வேலை செஞ்சு எல்லாம் வீணாயிடுச்சு, பண்ண முயற்சி எல்லாம் வீணாயிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு சின்ன ஒளி தெரியிற மாதிரி உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய வேலைக்கோ உங்களுடைய தொழிலுக்கோ அதுல வர லாபங்களுக்கோ வர சம்பளத்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற பிரச்சனைகள் தான் உங்களை போட்டு வாட்டிட்டு இருக்கு. அதுல இருந்தும் இன்னொரு 2 மாதத்துல மீண்டு வந்துடுவீங்க. அதனால கடகராசிக்காரர்கள் ஓரளவுக்கு இப்ப தைரியமா தான் இருக்கீங்க. ஓகே, நமக்கு அஷ்டம சனி முடிய போகுது, இனிமே எல்லா கஷ்டமும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஏப்ரல் மாதத்திற்கு மேல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ற காலம் வருது. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி கூட இந்த மாதம் சுக்கிரனோட இணைஞ்சு ஒரு சுபத்துவமா இருக்கிறதுனால சனி கூட இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவு கடுமைகளை செய்ய மாட்டார். ஏற்கனவே சனி வக்ர சூழ்நிலையில இருந்த காலம் எல்லாமே கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது.
இந்த மாதம் சனியோட சேர்ந்து சுக்கிரனும் இருக்கிறதுனால, அஷ்டம சனி கொடுக்கின்ற கஷ்டங்கள் இந்த மாதம் இருக்காது கண்டிப்பா. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதம் இந்த ஜனவரி மாதம். ராகு 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய தந்தை, தந்தை வழி அமைப்புகள் எல்லாத்துலயுமே சில பல பிரச்சனைகள கொடுத்துட்டு இருக்கார். 9ஆம் இடத்து ராகு குருவை போலவே செயல்பட்டு சில நன்மைகளை தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஏற்படுத்தினாலும் கூட, முதல்ல சில பல சிரமங்கள கொடுத்துட்டு, அதற்கு பிறகு தான் உங்களுக்கு நன்மைகள குடுப்பார். அதனால சில பல கஷ்டங்களும் இருக்கும். சில நன்மைகளும் இருக்கும். 2ம் கலந்த அமைப்பு தான் 9ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல மறையறது அவ்வளோ நல்லது இல்ல. தொழில்ல இந்த மாதம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு மாதம். தொழில் சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படலாம். அதனால தொழில் நீங்க நடத்துறப்ப நீங்க உங்களுடைய மேற்பார்வையில, நேரடி மேற்பார்வையில எந்த தொழில் செய்தாலும் அத வச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, தேவையில்லாத விரயங்கள நீங்க அதுல தவிர்க்கலாம். இந்த விரயத்த நீங்க வந்து குறைச்சுக்கலாம் கொஞ்சம். உங்களோட மேற்பார்வையில இருக்கும்போது. இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன். கொஞ்சம் செலவுகள், விரயங்கள் அதிகமா இருக்கும். ஆனாலும் பணம் ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இந்த விரயங்கள கட்டுப்படுத்துறது தான் உங்களுடைய சாமர்த்தியம். மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் படிப்புல தடை ஏற்படுத்துற அமைப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, புதனும் 6ஆம் இடத்துல மறையறார். சுக்கிரனும் 8ஆம் இடத்துல போய் சனி கூட சேர்ந்து மறையறார். அதனால மாணவர்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எக்ஸாம் மாதமா இருக்கிறதுனால, நீங்க இந்த மாதம் படிக்கிறத அசால்ட்டா விட்டீங்கன்னா, அதுல கொஞ்சம் மோசமான பலன்கள் ஏற்படும். அதனால மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கவனக்குறைவா இல்லாம, மற்ற விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாம, படிப்புல மட்டும் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அஷ்டம சனி பாதிப்பு கொஞ்சம் குறையுது. சனியோட பாதிப்பு வந்து உங்கள கொஞ்சம் குறைக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பலனா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. சனி தான் உங்களுக்கு அவ்ளோ கஷ்டங்கள குடுத்துருக்கார். அவ்வளோ கஷ்டங்கள கொடுத்துட்டும் இருக்காரு. அவர் கொஞ்சம் பரவால்ல அப்படிங்கிற மாரி இருந்தாலே போதும். நீங்க தப்பிச்சுருவீங்க. அந்த சூழ்நிலை இந்த ஜனவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. அதனால நீங்க நிம்மதியா இருக்க போற ஒரு மாதம் தான் ஜனவரி 2025. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.